ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட ஜிடிக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் வேறு லெவலில் ஒரு ஃபினிஷிங்கான சூப்பரான மேட்சுங்க. ஸோ இன்றைக்கி ஐபிஎல்லோட 24வது மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கும் ப்ளஸ் ராஜஸ்தான் ராயலுக்கும் மேட்ச் நடந்தது இல்லையா. ஸோ இதில் டாஸ் வின் பண்ண குஜராத்தோட கில்லு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் போடுறோன்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் வந்து களத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் இன்ன வரைக்கும் நம்ம ஜெய்ஸ்வால் வந்து இன்ன வரைக்கும் ஸ்பர்க்கு ஆகலைன்னு தான் சொல்லும். ஆடின ஒரு 4 மேட்ச்லையுமே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு வேரியேஷனே கிடைக்காம ஒரு மிக குறைந்த ரன்லேயே வந்து ஆடிட்டு வந்தார். ஸோ அதை வந்து இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சமாக தள்ளி போடணும், நம்ம நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோவாக ஒரு ஸ்கோரை இன்னிங்ஸ் ஆடினார். இருந்தாலும் தன்னோட 19வது பாலில் 24 ரன் எடுத்த ஜெய்ஸ்வால் வந்து கிட்டத்தட்ட 4 4 அடித்து உமேஷ் யாதவ் கிட்ட விக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ பட்லர் போன மேட்ச்சு ஒரு வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆடி டீமை வந்து டெரிஃபிக்காக வின் பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவரால் சிறப்பாக செயல்பட முடியல. 10 பால் பிடிச்சி வெறும் 8 ரன்னுக்கு ரஷீத் கான் வேகத்தில் அவுட் ஆகிட்டு போனார். நம்மளோட சாம்சன் சொல்லவே வேணாம், ஒரு ஐகானிக் பிளேயர். ராஜஸ்தானுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4000+ ரன் அடித்து கொடுத்துருக்காரு. தன்னோட கேப்டன் நாக் வேறு லெவலில் தெறிக்க விட்டு கிட்டத்தட்ட 38 பாலில் 68 ரன், அதில் 7 4 2 6 அடித்து கிட்டத்தட்ட நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கூட இருந்தார். ஸோ ரியான் பராக் என்ன அடி என்ன உத, அந்த அளவுக்கு அவரோட இந்த ஐபிஎல் தொடர் வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஆடின 3 மேட்ச்லேயுமே 350 அடித்து தெறிக்க விட்டாருங்க பையன். கிட்டத்தட்ட வந்து 48 பால் பிடிச்சி 76 ரன்னு, 3 4 5 6 தெறிக்க விட்டு மோஹித் சர்மா பாலில் வந்து அவுட் ஆனார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட ஹெட்மயர் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 5 பால் இருக்கும்போது வந்தார். ஸோ அவரும் தன்னோட பங்குக்கு கிட்டத்தட்ட 5 பால் பிடிச்சி கிட்டத்தட்ட 13 ரன், ஒரு 4 ஒரு 6 அடித்து கிட்டத்தட்ட 20 ஓவர் முடிவில் 196 ரன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜிடி சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உமேஷ் யாதவ் வந்து 4 ஓவர் போட்டு 47 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஓரளவுக்கு எக்கானமி தான், 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கலை. ஸோ ரஷீத் கான் 4 ஓவர் போட்டு 18 ரன்னு ஒரு விக்கெட்டு. நூர் அகமது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான், கிட்டத்தட்ட வந்து 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து விக்கெட் இது எடுக்கலை. அதுக்கு அடுத்தபடியாக மோஹித் சர்மா கிட்டத்தட்ட 4 ஓவர் போட்டு 51 ரன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 197 ரன் எடுத்தால் இந்த டீமு வின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்துக்கு ஓப்பனிங்கில் நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சனமும் பிரின்ஸ் சுப்மன் கில்லு வந்து களத்துக்குள்ளே இறங்கினாங்க. ஸோ ஒரு அருமையான நாக்குன்னு தான் சொல்லி ஆகணும். 2 பேருமே இந்த மேட்ச் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்சுமே லாஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம விடக்கூடாது, எப்படியாவது ஜெயிச்சு ஆகணுடைய கட்டாயத்தில் இளம் சிங்கங்கள் 2 பேர் களத்தில் இறங்கினாங்க. நம்மளோட சாய் சுதர்சன் நம்மளோட பேரை காப்பாற்றுற மாதிரி கிட்டத்தட்ட 29 பால் பிடிச்சி 35 ரன், 3 4 3 6 எடுத்து குல்தீப் சென் ஓவர்லேருந்து விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட கில்லு கூட வேட் களம் இறங்கினார். ஸோ இருந்தாலும் அவரால் அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினால 4 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அபினவ் மனோகர், அவரும் அந்த அளவுக்கு ஆட முடியல, கிட்டத்தட்ட 2 பாலில் 1 ரன் எடுத்து குல்தீப் சென்னில் வந்து விக்கெட்டை விட்டார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட விஜய் சங்கர், தமிழகத்தை சேர்ந்த விஜய் சங்கர் வந்து நம்மளோட சுப்மன் கில்லு கூட கூட்டணி வச்சார். ஸோ அவரோட பங்குக்கு 10 பால் பிடிச்சி 16 ரன் எடுத்திருந்த வேலையில் 3 4 எடுத்து நம்மளோட சகல் கட்டை வந்து விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஸோ இருந்தாலும் சுப்மன் கில் வேறு லெவலில் டெரிஃபிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அவரும் தன்னோட 44வது பாலில் 72 ரன், 6 4 2 6 தன்னோட கேப்டன் கேமியோ ரோலை வந்து வேறு லெவலில் டீமுக்காக செஞ்சு கொடுத்து அவுட் ஆனோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராகுல் டெவேட்டியா மற்றும் ஷாருக் கான் வந்து ஜோடி சேர்ந்தாங்க. ராகுல் டெவேட்டியா தன்னோட பங்குக்கு கிட்டத்தட்ட 11 பால் பிடிச்சி 22 ரன் எடுத்திருக்க வேலையில் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஷாருக் கான் வந்து 8 பால் பிடிச்சி 14 ரன் எடுத்து ஒரு 4 ஒரு 6 எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ராகுல் டெவேட்டியா கூட நம்மளோட ரஷீத் கான் இந்த சமயத்தில் தான் வந்து தோல் கொடுக்க வந்தார். ஸோ இப்போ தாங்க ஒரு 3 ஓவரில் அப்படியே என்ன சொல்கிறது, ராஜஸ்தான் கிட்ட இருந்த வெற்றி வாய்ப்பை நம்மளோட ரஷீத் கான் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே தன்னோட வசப்படுத்திட்டார்னு சொல்லணும். வந்தோடனே 6 4 6 4 தான் விளாசி விட்டு கிட்டத்தட்ட வந்து
11 பாலில் 24 ரன்னு 4 ஃபோரு. கிட்டத்தட்ட கடைசி ஓவரில் அபேஸ்கான் ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 15 ரன் தேவைப்படும் போது ஒரு சூப்பரான கேமியோ ரோல் ஆடி டீமை வந்து வெற்றிகரமாக ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தோல்விக்கான முழு காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ராஜஸ்தான் சைடாக சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸு வைடுன்னு போட்டு தேவையில்லாமல் நிறைய வந்து ரன்ஸ்லாம் வாரி வழங்கி நம்மளோட சாம்சன் இத்தனை நாள் வந்து நாம் டென்ஷன் ஆகியோ கோவப்பட்டோ பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த மேட்ச்சில் அவரோட முகத்தில் அப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு இது தெரிஞ்சுது. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு வீறு நடை போட்டு கொண்டிருந்த ராஜஸ்தான் ராயல்ஸை நம்மளோட குஜராத் அணியினர் வந்து வேகத்தடை போட்டு நிறுத்திட்டாங்க தான் சொல்லி ஆகணும். ஒரு சூப்பரான ஒரு ரோல், அற்புதமான ஒரு மேட்ச் நடந்ததாக சொல்லி ஆகணும். ஸோ நாளைக்கு இன்னொரு மேட்சை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.